இன்றைக்குமே வந்து நாங்கள் ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். எங்களுக்கு எத்தனை உறவுகள் வந்துட்டு கிடைச்சவங்க கிடைச்சிருக்காங்க, கிடைச்சி கொண்டு இருக்கிறாங்க, கிடைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து எங்களோட டென்மார்க் அம்மா அங்கே சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். என்ன விற்க முடியல வீடு. மற்றது பிரியாணி வந்து பின்னேற நேரத்தில் சாப்பிட்றா நல்லண்டு. வேறு யார் என்ன பேர் அகத்தியர் சொன்னார் தெரியுமா? தேக்க பார்க்கலையா அது நீங்கள்? அகத்தியர் அந்த புள்ள மாதிரி பேர் அவர் சொன்னார். பிரியாணி வந்து மாலை நேரத்தில் சாப்பிட்டா தான் அது இந்த சத்து முழுமையாக கிடைக்கும் உடம்பு. கருவேப்பிலை ஒரு டிசைனை அடுக்கி வந்து மூடி விட்டுருப்பாரா? ஆமாம் சொல்கிறது யாரோ மினக்கட்டு அடிக்கத்தான் இருக்கீங்களா? மற்ற வந்து போன முறை கோழி புக்கைக்கு நாட்டுக்கோழி, இது வந்து புரோயிலர் கோழிமையாக கிடக்கு. ஏய் நாயோ என்ன நாயா இது? ஊதட்டாடு பெரிய சரி மூந்து போயிடும். ஊதத்தான் அந்த கூட எரியுது அங்கே. இது ஊதுனா எரியும் இல்லை உண்டனே. அதான் ஊதினா நீ சிரிக்கிறேன். நான் ஊது ஆக பேனான சொல்லிக்கிறேன் எல்லாரும். இங்கே சமையல் நேரங்கள்லாம் குழப்பாங்க கண்ட வாட்டை சொல்லி போட்டேன். நேரம் இருந்தாலும் வெங்காயம் வந்து கண்டபடி அமர்த்தக்கூடாது, நசிஞ்சு போடும். நோமெல்லாம் பொன் அனு சொல்லுவாள் பொன் கலருக்கு வரணும். கல்யாணம் கட்டினாலும் இந்த வாரம் சமைச்சு தருவாள் நினைக்கிறீங்களா? தராட்டி கெத்த விட இல்லை கூட கதையிலுமாக்களும். என்ன வாசம் கிடக்கா பசு மணியாக கிடக்கா. ஆனால் பொம்பளையில் இவ்வளோப்பா வேஞ்சல்லாப்பம் தாங்கள் சமைச்சு தாங்களே சாப்பிடுவோம் கூடாப்பா. அதுதான் நாங்கள் சாப்பிட்டோம். அது ஒரு பெரிய கொடுமை எரியுமோ. இப்போ உதாரணமாக சமைக்க நாங்கள் நின்று சமைச்சாலே எங்களை பெருசாக சாப்பிட விருப்பம் தான். என்ன மூடி விடுவோம் நாங்கள். பக்கத்து இடத்துல மூடியாதான் நான் மூடணுமாப்பா. இது நாக்கினே கிடக்கு படிமுறையே ஒவ்வொன்றா காட்டணும். வேண்டாம் எங்களோட சமையலை பார்க்குறதுக்கான ஆக்கள் கூட பார்த்து செய்கிற. இது இந்த விளக்கத்தை கொடுக்கவோ தெரிஞ்சது அவங்களுக்கு. ரைட் நல்ல வடியா கிடையாது பார்த்து. தக்காளி பழம் என்ன நசிய போகுது இப்போ ஆக்கினே. ஐயோ இங்கே உண்டாண்ணா தயிர் சுடுதண்ணி கவுட்டுப்பா. என்ன இங்கே தயிர் அதான் தயிர் போட்டாச்சா? எந்த கடவுள் 4 பவுடர் போடுறா. சரி என்ன அந்த பவுடருக்குள்ளே வருது அப்படி எல்லாமே அந்த கருவேப்பிலை மாதிரியா? கருவேப்பிலை ரொம்ப இல்லையா? ஆளை கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க சிக்கல் பிறகு. அதானே இப்போ நான் உங்களே சொன்னேன். உங்களை நான் தான் காட்டுறேன். நீ இன்றைக்கு நான் வேறு ப்ரோக்ராம் உங்களை அரேஞ்ச் பண்ணி போட்டால் இன்றைக்கு வரையில கவிதா சக்கலுங்கோ. அன்றைக்கு அவன் அந்த தென்னை மரத்தில் இளநீ பிடிக்கணும் இல்லை, அதால் கண்டு பிடிக்க வேண்டாது. அப்புறம் அன்றைக்கு அவன் உங்களுக்கு தெரியுமா இப்போ அவன் குடிக்க போறோம்னு சொன்னவன். ஓ சொன்னா என்ன சொன்னா இந்த கரையில் கொஞ்சம் கிள்ளி கொண்டு இந்த பார் அந்த எண்ணெய் எப்படி வந்துருக்குண்டு மதியம் அம்மா சொல்கிறேன். போடுவார் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. நான் கவிதாஸ். ஓகே, இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னால் மந்திகையிலேருந்து துன்னால போகிற ரோட்டில் நிற்கிறேன் மீன்ஸ் வந்து போய்கொண்டிருக்கேன். ஸோ வந்து தெரியும் துன்னால அப்படின்னு சொன்னாலே வந்து எங்களுக்கு பின்னால் யார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதாவது எங்களோட டென்மார்க் அங்கிள் அப்புறம் வந்து அம்மாவோட வீட்டு தான் நாங்கள் வந்துட்டு போயிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த முறை அவங்க வந்தது உண்மையிலே வந்துட்டு எங்களோட ஸ்பெண்ட் பண்ண நாள் வந்து ஒரு கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் முறை அவங்க வந்தது ஸ்பெஷலாக ஒரு வெட்டிங் ஒன்றுக்காண்டி. அப்போ அதை வந்துட்டு முடிச்சுட்டு இங்கே வரவே வந்துட்டு நாள் ஆகிட்டுது. அது பிறகு வந்து எங்களுக்கும் மேலே அவங்களுக்கும் மேலே ஸோ வந்துட்டு இடைக்கிட நாங்கள் வந்துட்டு சந்தித்து கொள்வோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு போன தடவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அருமையான ஒரு கோழிப்புக்கு வந்து போட்டு சாப்பிட்ருப்போம்.
ஸோ நீங்கள் நிறைய பேர் வந்துட்டு பார்த்து ஈவன் வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நிறைய பேர் வந்துட்டு எனக்கு மெசேஜில் எல்லாம் சொல்லியிருந்தீங்க அந்த மாதிரி இருந்துச்சு கோழிப்புக்கை. அதை விட நீங்கள் வந்து அதை செய்யும்போது வந்துட்டு நீங்கள் செஞ்ச அட்டகாசங்கள் பார்க்க நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைக்குமே வந்து நாங்கள் ஒரு ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரியாணி வந்து செய்ய போகிறோம். பிரியாணி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சம்டைம் அம்மா செஞ்சுட்டாங்களோ எனக்கு தெரியலை. என்னென்னு சொன்னால் அம்மா வந்து இன்றைக்கி சொன்னவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து வெளியில் ஷாப்பிங் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னால் அம்மாக்கள் வந்துட்டு இன்னும் ஒரு 2 நாளில் வந்துட்டு பயணம் போகிறாங்க. ஸோ அதுக்கிடையில் வந்துட்டு ஒரு ஷாப்பிங் கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ இனி தெரியும் தானே எங்களுக்கு வந்துட்டு விடிகிறதை வந்து 9-10 மணிக்கு. அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் எழும்பி ரெடி ஆகிட்டு போய் சமைக்க போன முறையெல்லாம் நாங்கள் போகும்போது வந்துட்டு 12:30-1 மணி ஆகிட்டு. அதுக்கு பிறகு தான் நாங்கள் கோழிப்புக்கை போட்டு சாப்பிட்டுனாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அம்மாவுக்கு தெரியும் இவங்களை நம்பினா இவங்க வர லேட் ஆகும். ஸோ அதால் வந்துட்டு ஏர்லியாக வந்துட்டு நாங்களே சமைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து சாப்பிட்டுட்டு போக கணக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை வந்து அவங்க செஞ்சிட்டாங்களா இல்லையா அப்படின்ற வந்து எனக்கு தெரியலை. செஞ்சுருந்தா ஓகே நாங்கள் போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் வந்துட்டு ஷாப்பிங் போகிறத வந்துட்டு பார்க்கலாம். அப்படி இல்லை செய்யலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து போயிட்டு வந்து அந்த பிரியாணி எப்படி செய்கிறோம் அப்படின்றதையும் வந்துட்டு பார்க்கலாம். சார் தானே சம்டைம் வந்துட்டு இவங்களை கொண்டு வந்தால் இவங்க குழப்பி விட்ருவாங்க பிரியாணி கேம் அப்படின்னு சொல்லி போட்டு அம்மா வந்துட்டு செஞ்சுருக்கலாம். ஸோ என்ன மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. இப்போயுமே வந்து போன முறை மாதிரி தான் அவங்க வந்து கொஞ்சம் ஹீட்டாக தான் நிற்பாங்க. போன முறையாச்சு நேசனை வந்துட்டு தலையை சுற்றி விழுந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனோம். இந்த முறை யாரை கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லின்னு தெரியலை. அப்படி வித்ததுக்கு ஒரு மெசேஜ் வந்துருக்கணும், இன்னும் வரையில. ஆள் வந்து சூடாக இருக்கிறா எனக்கு தெரியலை. நேரம் வந்து சரியாக 12 மணி ஆகிட்டுது வந்து. ஸோ வந்து நாங்கள் இனி போயிட்டு என்ன மாதிரின்ட்டு பார்த்து அதை ஒருக்கா செஞ்சு கொண்டு விளக்கிட போகிறோம். சரி தானே? ஸோ அதைத்தான் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து சேனலுக்கு சாப்பிட. ஓகே, இப்போ நாங்கள் வந்து அம்மாக்கள்கிட்ட வீட்டை போயிட்டு வந்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னம் வந்துட்டு அம்மாவுக்கு ஒருக்கா கோல் ஒன்று அடிப்போம். சரி தானே? லைட்டாக வந்துட்டு கூல் ஆகிறதுக்கு கோல் ஒன்று அடிப்போம். என் ஆல்ரெடியே போட்ட குட் மார்னிங்கே நான் இன்னும் பார்க்கல. ஆளே 9 மணி அப்புறம் ஆன்லைனில் காணலைடாப்பா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உழவு. அலுவல் நடக்குது, வேலை தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஹலோ ஹலோ. ஓம் வணக்கம், குட் மார்னிங். இப்போ தான் நீங்களா? இப்போ தான் நலும்பி பல்லு தட்ட போகிறோம். இந்த பாடியை விட்டு நான் ராத்திரி உங்களுக்கு என்ன மெசேஜ் போட்டேன்? ராத்திரி போட்டு நீங்கள் அப்படி 1 மணிக்குள்ளே நான் நிற்க பாருங்க உண்டு. என்னடாப்பா செய்யறதுண்ணா? என்ன வந்து நீங்கள் அங்கே கொண்டே கட்டி தான் போடணும். அம்மாவுக்கு ஒருக்கா கோல் ஒன்று அடிப்போம். சரி தானே? லைட்டாக வந்துட்டு கூல் ஆகிறதுக்கு கோல் ஒன்று அடிப்போம். என் ஆல்ரெடியே போட்ட குட் மார்னிங்கே நான் இன்னும் பார்க்கல. ஆளே 9 மணி அப்புறம் ஆன்லைனில் காணலைடாப்பா. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க உழவு. அலுவல் நடக்குது, வேலை தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. ஹலோ. ஹலோ. ஓம் வணக்கம், குட் மார்னிங். இப்போ தான் நீங்களா? இப்போ தான் நலும்பி பல்லு தட்ட போகிறோம். இந்த பாடியை விட்டு நான் ராத்திரி உங்களுக்கு என்ன மெசேஜ் போட்டேன்? ராத்திரி போட்டு நீங்கள் அப்படி 1 மணிக்குள்ளே நான் நிற்க பாருங்க உண்டு. என்னடாப்பா செய்யறதுண்ணா? என்ன வந்து நீங்கள் அங்கே கொண்டே கட்டி தான் போடணும். விளையாடாத கதையை சொல்லி இப்போ எங்கே நிற்கிறா, என்ன செய்கிறா, எத்தனை மணிக்கு வருவா, சமைக்கிறதோ சாப்பிட்றதோ என்ன செய்யுது? இப்போ நான் எழும்பிட்டேன். நீ ப்ரஷ் பண்ணிட்டு எல்லாம் டக்குன்னு குளிச்சுட்டு வர கணக்காகும். 1 மணிக்குள்ளே நிற்போம் நாங்கள். என்ன நீங்கள் பிரியாணி என்ன போடுறீங்களா இல்லது நாங்கள் அம்மந்து போடணுமா என்ன மாதிரி? முதல்ல என்ன அப்பாயின்மெண்ட் வச்சு நாங்கள் அப்பாயின்மெண்ட் வந்து போன முறை கோழிப்புக்கை நாங்கள் வந்து செஞ்சது. இந்த முறை என்ன மாதிரி ஐடியா? நீங்களும் வந்து செய்யுங்க பிரியாணி. சரியா, அப்படி அந்த மாதிரி வாரீங்க. அப்போ நாங்கள் வர மட்டும் வெயிட் பண்ணணுமா செய்யணும்? அப்போ இங்கே உங்கள் வேறு காலம் வந்துட்டுனவே இங்கே காலம் ஆக்கலமா மற்ற என்னென்றால் வீட்டு வேலை செய்கிறாங்களா. அப்போ சீமெந்துகள் முடிஞ்சுது. அப்போ அது ஒரு அடுத்தெல்லாம் கொடுத்து போட்டு கொஞ்சம் அதுகளையும் தூக்கி அடுக்கி போட்டு கொஞ்சம் ஒதுக்கி போட்டு
சின்ன சின்ன வேலையெல்லாம் இப்போ செஞ்சு போட்டு நித்தம் பழுக்கிட போகிறோம். நீங்கள் எப்படியே சாப்பிட்டீங்களே? நாங்கள் காலமே சாப்பிட்றது இல்லை. ஏன்? நாங்கள் வந்து நாங்கள் சாப்பிட்றது இல்லை, எங்களுக்கு பசிக்கிறதில்ல காலமாக சாப்பிட்றோம். அப்போ மதிய சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடணுமே. அப்போ வேலைக்கு வாங்க, வேலைக்கு வந்து சாப்பிட்றேன். அப்போ இன்றைக்கு ஒரு நாளைக்கு காலமைக்கு சாப்பிட்டுருக்கலாமே. அது சரி, அது சரி. யார் நிற்கிற உங்கள் வீட்டு? நானும் வரமும். சாந்தியமா இல்லையா? சாந்தியமாண்டே ஒரு 5 ரெட்டி அப்போ போட்டுனோம். அங்கே சாப்பிட்டுக்கு விட்டு தான் பெருவினம். எனக்கு பிரியாணி வைக்க சொல்லி போட்டு போனவள், ஆனால் பெருவினம். பிரியாணி வந்து இந்த நிலப்பாட்டில் சொல்லி கொள்ளையிலாம தான் கிடக்கு. வைக்கலாமோ இல்லையோன்றது தெரியல. ஏன் வேற மாதிரியா குட்டிக்கன் வரியா? வேறு எதையும் கூட்டிக்கொண்டு வரையில எங்கட வகுத்துக்குள்ள கொஞ்சம் இடங்கள் கிடக்குற மாதிரி தான் கிடக்கு. இடங்கள் கிடக்குறதான் இல்லை, வில்லாட்டி சமைச்சதுல பெரிய யோசனை இல்லையே. இப்போ நாங்கள் தான் வந்து இப்போ சமைக்கணுன்றீங்க அப்படி தானே? ரைட். அப்போ ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். வரண்டாக்கண்ணா அதான் நாங்கள் வந்துடுவோமே, பிரச்சனை இல்லை. நீங்கள் ஏன் யோசிக்கிறீங்க? சரி, ஓகே வாங்க. ஓகே ஓகே ஓகே. ஆளுக்கு வந்துட்டு பேசிக்கொள்ளவே இல்லை. ஏஞ்சலாகும் தெரியும் வந்து பில்லங்கமா வீடியோவில் வச்சுருப்பாங்கன்னு சொல்லி. ஆனால் கோவத்தையும் வெளிப்படுத்தணும். அதால் நோமலாக பட்டும் படம் வந்துட்டு கேட்டவா. எனிவே சந்தோஷம். உண்மையிலே வந்து எங்களுக்கு எத்தனையோ உறவுகள் வந்துட்டு கிடைச்சவங்க கிடைச்சிருக்காங்க, கிடைச்சி கொண்டு இருக்கிறாங்க, கிடைப்பாங்க. ஆனால் உண்மையிலே வந்து எங்களோட டென்மார்க் அம்மா அங்கே சொல்ல வார்த்தையே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்காண்டி வந்துட்டு மற்றவங்க குறைவண்டு இல்லை. அப்படி யாரும் குறைவாக உங்களை நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா இருந்தால் நீங்கள் ஒருக்கா கம்பேர் பண்ணி பாருங்க. இவங்களை மாதிரி நீங்கள் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. சேம் டைம் நீங்கள் கேட்டால் நாங்கள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வந்துட்டு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் என்ன கொஞ்சம் வேலை தான், எல்லாருக்குமே வேலை தான். இருந்தாலும் அம்மாக்கள் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல்னு தான் சொல்லணும். இன்றைக்கு வந்துட்டு 3 வருஷம் பூர்த்தியாக போதும் மேலே வந்து நாங்கள் அம்மாக்களை சந்தித்து இன்னும் நாள் போக வந்துட்டு எங்களுக்கு இடையிலான அந்த ஒரு உறவு நெருக்கம் வந்துட்டு இன்னும் கூடிக்கொண்டு தான் போகுது அப்படின்னு தான் சொல்லணும். லைக் வந்து அம்மா சொல்லுவாங்க வந்து, அதாவது என்னையே வந்து அவங்களோட 4வது பிள்ளை அப்படின்ற மாதிரிக்கு. அப்போ நானுமே வந்து யார் கேட்டாலும் அம்மா அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். வந்து இவன் வந்து எங்கட அம்மாவே சொல்லுவா. அவன் வந்துட்டு நான் சொல்கிறத கேட்குறானோ இல்லையோ அது சொன்னால் தான் கேட்பான் அப்படின்னு சொல்லி. அதுக்காண்டி எங்கட அம்மாட அப்பாட சொல்ல நான் கேட்க மாட்டேன் இல்லை. எங்கட அம்மாவுக்கு கூட அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நான் வந்து எவ்வளோ தூரம் அவங்களோட வந்துட்டு ஒரு ஃபிட்டாக இருக்கிறேன் அப்படின்றது வந்து எங்களோட அம்மா அப்பாவுக்குமே வந்துட்டு நல்லாவே தெரியும். அப்போ இவன் வந்து ஆக்கள் என்னட்ட எதுவும் கேட்க வந்துட்டு ஒரு யோசனையாக இருந்தால் அவியல்கிட்ட வந்து கேட்பாங்க. இப்போ உதாரணமாக வந்து இப்போ என்னட்ட வந்து அம்மா கேட்கலாதானே வந்து நான் இப்போ கல்யாணம் கட்ட போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் அம்மா வந்து என்னையே கேட்கலாதானே. அப்போ டென்மார்க் அம்மா அங்கிட்ட வந்து ஆள் நைஸாக கேட்டா வேணுண்டா இவன் இப்படியே இருக்கிறானுங்கோ, என்ன ஐடியாங்கோ, கல்யாணம் கட்டுற பிளானில் இருக்கிறானோ இல்லாட்டி யாரையும் விரும்புகிறானோ அப்படின்னு வந்து அம்மா கிட்ட வந்துட்டு கேட்டிருக்கா அவங்கட அம்மா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எங்கட அம்மா கூட வந்துட்டு தெரியும் நல்லா நான் வந்துட்டு எவ்வளோ தூரம் இவங்களோட ஃபிட்டாக வந்துட்டு பழகிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி அவங்களோட பிளேஸை வந்துட்டு யாராலையுமே வந்து உண்மையிலேயே ரிப்ளேஸ் பண்ண முடியாது. நிறைய அங்களாக்கள் இருக்கிறாங்க, அக்காக்கள் இருக்காங்க, அண்ணாக்கள் இருக்காங்க, நிறைய பேர் வந்து தம்பி தங்கச்சி எல்லா உறவுகளுமே வந்து இருக்காங்க. ஆனால் அந்த அம்மா அப்பான்ற ஒரு ஸ்தானத்தில் வந்துட்டு உண்மையிலே இவங்க இருக்கிறாங்கன்ற வகையில் வந்துட்டு சந்தோஷம். காரணம் என்னென்னா ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து பார்த்து வந்து செய்வாங்க. வந்து எங்களுக்கு காசு பணம் செலவழிக்கிறேன் இல்லை, ஆனால் அதையும் தாண்டி வந்துட்டு ஒரு மன ரீதியான வந்துட்டு சப்போர்ட்டாக இருக்கட்டும், வந்துட்டு நாங்கள் உடைஞ்சி போகிற வேலையில் வந்துட்டு எங்களை ஒரு உயர்த்தி விடுற மாதிரிக்கான ஒரு ஆறுதல், அப்படியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு அம்மாங்களை பற்றி வந்துட்டு சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன ஒரே ஒரு கவலை, இந்த முறை வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் போயிட்டு அவங்கள பிக்கப் பண்ணல. அதே மாதிரி இந்த முறை நாங்கள் கொண்டு போயிட்டு விட போகிறதும் இல்லை. அதுதான் ஒரு கொஞ்சம் கவலை. என்னென்னு சொன்னால் அம்மா வந்துட்டு அவங்களோட சகோதரங்கள் நிறைய பேரோட வந்தவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 27 பேர்கிட்ட அவங்க மொத்தமாக வந்தவங்க அந்த திருமணத்துக்காண்டி. அப்போ 27 பேர் வந்தால் வந்து தெரியும் தானே, வந்து பஸ்லாம் வந்தவங்க பஸ்ஸில் தான் போகணும். அப்போ பஸ் வந்து உண்மையாக எனக்கு ஓடி பழக்கம் இல்லை, நான் ஓடவும் மாட்டேன். ஓட இயலாதுண்டு இல்லை, நான் ஓடினது இல்லை. அப்போ அவங்க எல்லாரையும் கொண்டு போகிறேன்னு சொன்னால் கஷ்டம் தானே. அண்ட் வந்துட்டு நாங்கள் அம்மாக்களோட கதைச்சி கொண்டு போகிற மாதிரி எல்லாரோடையும் போகவுமே இல்லை. அது தெரியும் உங்களுக்கு வந்து 5 விரலும் ஒரே மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லி.
ஸோ அந்த வகையில் இந்த முறை வந்துட்டு மேலே வந்து அம்மாக்களை நாங்கள் கொண்டு போயிட்டு விடலை அப்படின்ற வகையில் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஏன் இவ்வளோ தூரம் ஃபிட்டண்டா அப்போ உங்களோட வரலாம் தானேன்னு சொல்லும்போது வந்து அது அநியாய செலவு தானே. இப்போ என்ன சொல்கிறோம் வந்து என்னதான் உறவுகளாக இருந்தாலும் சில சமயங்கள் அதுகளையும் பார்க்கத்தானே ஒன்றுமே அநியாயமான ஒரு வேலை செய்யக்கூடாதுல்ல. ஸோ அதால் நாங்களுமே வந்து அக்செப்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த கடைசி நாட்கள் அதாவது வந்துட்டு அவங்க டென்மார்க் வந்துட்டு போப்புறாங்க, இந்தியாவில் போப்புறாங்க. அப்போ அதுக்கிடையில் வந்துட்டியோ நாங்கள் இப்போ இறமத்தியான்னு சொன்னோடையே தான் இப்போ வறுமையோட வழியில் வந்து சரிக்கும் டக்குன்னு கொண்டே காட்டு சரிக்கும் ஆள் நிற்கலாப்பா வறுமையோட. ஏன்னா அன்றைக்கு கடலுக்கு நின்றவர் தானே. என்ன விற்க முடியல வீடு நீங்க பொறுமையா நிக்கிற தானே. அப்ப கடலுக்கு என்ன தோணுங்க அது இப்ப வீடு போட்டோ விற்க புரியல மகள் அடிக்க என்ன அப்பா இருக்கால் வீடு ஃபுல்லாக உள்ள உங்களோட மகள் அப்ப நீங்க வந்த காணையிலே நான் சொன்ன ஆளோட கண்டுட்டு நான் எங்கேருந்து இஸ்ரா பண்ண இந்த ரோட்டை எடுத்துறேன். சரி அவைக்கு தெரியாதானே ஒரு காலம் வரையில தானே என்னென்ன ஃபுல்லாக இருக்காது சொல்லி கலைஞ்சி போனால் கிருஷ்ணா இல்லப்பா ஃபுல்லாக எடுத்து போட்டு அப்போ நாங்கள் வீடியோவில் காட்டிவிடுவோம் ஃபுல்லாக. அப்போ எனக்கு செப்பரேட்டாக எடுத்து அனுப்பிட்டான். செப்பரேட்டாக எடுத்து அனுப்பிட்டாமோ சரி சரியா. அப்புறம் உங்கள் மற்றது இல்லை பக்கம் உள்ள வழிப்பக்கத்து என்ன அந்த சரௌண்டிங்ஸ் எப்படி இருக்குண்டு வழியமைப்பு ரைட்டு ஓகே ஓகே ஓகே. அதுக்கு என்ன எடுப்போமே மருந்து ஐயோ பொறுமை இருக்கிறாடே அவர் டக்குன்னு என்னதான் பார்த்து கமராடு இப்போ எடுத்து நான் டக்குன்னு ஒரு சாட்டை சொல்லிவிட்டேன் நின்று கடற்கரையில் நின்றேங்க பொறுமையோட போ படம் முடிஞ்சு இந்த அடிக்கிறாரு ஒன்னும் செஞ்சல கவரா பிடிக்கிறாங்க தூக்க பிடிக்கிறாரு ஆத்தே நீ சதியா. இனி வளர்மதி வயசுக்கு வந்த என்ன வெராட்டி என்னமே தான் எங்க அடுப்புகள் பானையில் ஒன்று எங்க உள்ளுக்கோ இன்றைக்கு இன்றைக்கு உள்ளுக்கோ அதுதான் சரி காம்படாமா முழுசான ஆள் அம்பிட்டார் வீடியோவில் பொறுமையோட. சரிதான் 200 ஆயிட்டு தானே கோல் கிஸ்டி எடுத்துப்பாங்க 200 ஆயிட்டு தானே காய்ச்சி இல்லை இல்லை மூலையில் இல்லை அங்கே மந்தி 2 அடிச்சாங்க. இப்போ எதில் 2 அடிச்சேன்ற பிரச்சனை உங்களுக்கு என்ன இப்போ உள்ளுக்கு என்ன சமையல் அப்போ சரியா. என்ன பிரியாணிக்கும் கிட்டத்தட்ட கோழிப்புக்கு என்ற அதே ஐட்டங்கள் தானே இல்லையோ இல்லாட்டி வித்தியாசமோ. அம்மானப்பா வந்து தங்களோட டைமுகளை வேஸ்ட் பண்ணி எங்களுக்கு சமைச்சு தரணும். இது என்ன கொஞ்சம் வித்தியாசமாக கிடக்கு. அப்போ ஒவ்வொன்றா காட்டுவோங்களா அப்போ இது ஒரு விதமாக கிடக்கு. இங்கே வந்து சமைச்சு சாப்பிட்றோன்னா 5 மணி ஆகும். அதால் நான் கொஞ்சம் வேலையை முடிச்சுட்டேன், ஏற்கனவே முடிச்சுட்டேன் கொஞ்சம் வேலையை. மற்றது பிரியாணி வந்து பின்னேற நேரத்தில் சாப்பிட்றா நல்லண்டு இவர் யார் என்ன பேர் அகத்தியர் சொன்னார் தெரியுமா? தேக்க பார்க்கலையா அது நீங்கள்? அகத்தியர் அந்த குள்ள மாதிரி பேர் அவர் சொன்னார் பிரியாணி வந்து மாலை நேரத்தில் சாப்பிட்டா தான் அது இந்த சத்து முழுமையாக கிடைக்கும் உடம்பு. அது நீங்கள் அந்த புராணங்கள் படிக்கிற குறைவு தானே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது பெருசாக. ஐயரண்டு இல்லை இது வந்து பொது அறிவு என்ன கோப்பை எடுத்து அறிகிற விதத்தை பார்த்தா கொஞ்சம் சுணங்கி வந்தன்ற கோவத்தை காட்டுற மாதிரியும் கிடக்குது சாதுவாரா. யாரு என்ற தெய்வமே இந்த இவரே இப்போ ஷர்ட்டு போட்டவர் அதுதான் சரி. இப்போ அவாட்ட மேய்க்க கொடுறா கொஞ்சம் விளக்கம் கேட்கணும். எது இறைச்சியா இங்கே வரைஞ்ச கருவேப்பிலை டிசைனை அடுக்கி வந்து மூடி விட்டுருப்பாரா? ஆமாம் சொல்கிறது யாரோ மினக்கட்டு அடிக்கத்தான் இருக்கீங்களா?
அப்போ அதில் தெரியுது எவ்வளோ நேரம் நாங்கள் சுணங்கி வந்திருக்கோம். ஏன்னா நேரம் இருந்தே தான் இந்த வேலை செஞ்சுக்கிறீர்கள். ஆ இன்னும் கொஞ்சம் படுத்துட்டு வந்துக்கிறேன். இல்லை நான் படிக்கிறேன். நாங்கள் 6 மணிக்கு குழம்பி விடியக்கோ. இல்லை நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் இந்தியா நிலைமை அப்படி. இன்றைக்கு 6 மணிக்கு குழம்பி கொங்கிரீட் கொண்டு போட இருந்த பின்னுக்கு அந்த டொய்லெட் பக்கம் பின் அதெல்லாம் போட்டுட்டு அது அந்த உடம்பு என்னவோ ஆகலை சீமெந்தெல்லாம் தூக்கி நம்பாட்டி அந்த வீடியோ துண்டு எடுத்தீங்களா இல்லாடா அது கிட்ட அதை காட்டும். நீங்கள் வந்த பிறகு தான் நான் சோறு போட்டு செய்வேன் ஒன்று வச்சேன்னா நான் நீங்கள் வேறு லேட் ஆகிட்டு நான் எல்லாம் ரெடியாக்கி வச்சுட்டேன். ஏன்னாண்டா இந்த 6 மணிக்கு தான் சாப்பிடலாம் அப்படின்டா. இல்லை என்னண்டா இப்போ இங்கே பாருங்க பாருங்க. இப்போ கோழிப்புக்கைக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம்? பேர் வந்து வித்தியாசம் முதலாவது. ரெண்டாவது என்ன வித்தியாசம்? இதில் கணக்க சாமான்கள் டிஃப்ரெண்ட்டாக கிடக்குது. அரிசி வித்தியாசம். அரிசி வித்தியாசம். ஓகே. அது வந்து தீட்டல். இது வந்து பாஸ்மதியா? ஓகே. கோழி பிரியாணிக்கு தயிர் போடுற இல்லை. தயிர் போடுற இல்லை. எதுக்கு? கோழிப்புக்கைக்கு. ஓ ரைட்டா. இதுக்கு தக்காளி போடுற இல்லை. தக்காளி பழம் அதுக்கு போடுற இல்லை. அதுக்கு போடுற இல்லை. மற்றது அது எல்லாத்தையும் ஒண்டா போட்டு அவிச்சு போட்டு சாப்பிட்றது. இது ரொம்ப செப்பரேட்டாக செய்து போட்டு அதுக்கு கறிகள் கொஞ்சம் பக்கத்தில் வைக்கிறது. இப்போ வந்து பிரியாணி செய்யறதுக்கு இப்போ முதலாவது இது நீங்கள் அரிசி நான் ரெடியாக வச்சிருக்கிறேன். இப்போ கறி செய்யணும். கறி செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணணும். கோழிப்புக்கை வந்து ஒண்டா எல்லாம் போட்டு பிரட்டினது. இது கறியை செப்பரேட்டாக செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். சரி. ஆனால் பிரியாணில பல விதம் இருக்குது. இப்படித்தான் நாங்கள் செய்யறோம். நாங்கள் பெரும்பாலும் ஈஸியும் டேஸ்ட்டும் கூட. அதால ஈஸின்றது ஓகே, டேஸ்ட் கூடன்றா நாங்கள் சொல்லணுமா? அதை நீங்கள் சொல்லக்கூடாது. மற்ற வந்து போன முறை கோழிப்புக்கைக்கு நாட்டுக்கோழி, இது வந்து புரோயிலர் கோழிமே கிடைக்கும். ஏய் நாயோ என்ன நாயா இது? என்னது பேரண்ட்ஸா இது? அதுதான் கொஞ்சம் பெருசாக கிடக்கு பேரண்ட்ஸ். என்ன மற்ற பிரியாணி அந்த பவுடர் போடணும். இந்த பவுடர் போட்டு செய்யணும். மற்ற இதுல என்ன இது காட்டினியா? இது சலாட். இது அப்புறம் சாப்பிட காட்டுவோம். சலாட்டா சாப்பிட காட்டுவோம். இது நான் கொஞ்சம் செய்து வச்சுட்டேன் ஏற்கனவே. ஓ மை காட். இது வந்து அந்த எக்ஸ்ட்ரா டிஷ்ஷா? அப்ப இதுல ஒன்றும் இப்போ தேவையில்லை. இது சாப்பிட்ட பிறகு சாப்பிடும் போது வைல் ஈட்டிங். ரைட். அப்ப இப்போ நாங்கள் கறியை ரெடி பண்ணுவோமா? கறியை தயார் பண்ணுவோம். சரி ஓகே. அப்படின்னு சொல்லு. இன்றைக்கு ஒரு புடியண்டு எல்லாரும் வாங்கோ. இன்றைக்கு ஒரு புடை. ஆல்வேஸ் வெல்கம். ஆனா மற்றது கோழிப்புக்கைக்கும் பிரியாணிக்கும் என்ன வித்தியாசம் கேட்டுலான்னு சொன்னவே இல்லை. அன்றைக்கு கோழிப்புக்கைக்கு சாமான் நாங்கள் வாங்கினாங்க. அன்றைக்கு இது நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதுவும் ஒரு வித்தியாசம். மெயின் வித்தியாசம் இல்லை. அவனுக்கு அந்த உண்மை சொல்லேக்க தும்முவான் அவன். இப்போ நாங்கள் கறியை, அதாவது பிரியாணி ரைஸுக்கு வந்துட்டு சேர்க்க வேண்டிய கறியை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம். இது என்ன? இது தேவையா? இது சாப்பிடும்போது இதுவும் சாப்பிடும்போதா? ரைட். இப்போ அது தேவை. இது தேவையா? இது சாப்பிடக்கே அது தேவையா கறிக்கு? இப்போ தேவைதானே? உங்களுக்கு இப்படியே போட்டு தந்தா தான் நல்ல விட்டமின் டி எல்லாம் விட்டமின் எல்லா விட்டமினும் சேரும். உங்களுக்கு ஏன் குளிருது? ஃப்ரிட்ஜில் வச்சேன். நீங்கள் எப்போ வருவீங்க? அதை வையப்பா. நீங்கள் எப்போ வருவீங்க? வச்சுக்கொண்டு எனக்கு ரசம் வேணுமெண்டாண்டி ரசம் வச்சு கொண்டிருக்கணும். இதுக்கு சாப்பிட சொதி ரசம் வைக்கிறீங்க? அப்போ அதான் ரசம். ரெண்டு கொண்டு கோழிக்காலை போட்டுட்டு அதுக்குள்ள வச்சுருக்கு. கோழிக்காலை போட்டு விட. அப்போ யார் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் கோழி பயிர்? இதுலையா இப்போ கறி காய்ச்ச போகிறீங்க? ஓகே. காணுமா வெப்பம்? கறி காய்ச்ச காணும். ஆனால் போட்டு பின்னாடி என்ன அடகு ஊதட்டாடு பெரிய அது சரி மூந்து போயிடும். ஊதத்தான் அந்த கூட எரியுது. அங்கே இது ஊதுனா எரியுமே இல்லை உண்டனே. அதான் ஊதினா நீ சிரிக்கிறேன். நான் ஊது ஆக பேனான சொல்லுக்கிறேன். எல்லாரும் பெரிய சமையல் வெள்ளம்லானே. இல்லை அது சமைக்க தெரியாது எனக்கு. ஆனால் அடுப்புகள் வந்து மூட்டை கொள்ள தெரியும் எனக்கு. இல்லை இது விரை வைக்கிறது உங்களுக்கு கேஸ் குக்கருக்கு. நீங்கள் ஆக முட்டாது. இதுகளாலே இதாண்டோம் துப்பராக்கணும். அந்த அடைச்சிட்டு போல் எது? அந்த ஓட்டியல் கொஞ்சம் அடைச்சிட்டு 1-2 அடைப்பு கிடக்கு. அது எடுக்கிறதுக்கு வந்து ஊசி. சரி எண்ணெயை விடுங்க. எண்ணெயை விடுவோமே. என்ன புல்லா விடுறதோ? இல்லை அப்போ நான் சொல்கிறேன் கொஞ்சமாக விடுங்க. நான் இல்லை இல்லை நான் விடுவேன். அம்மா கணக்கா நிப்பாடு சொல்லுவோமா? சரியோ காணுமே. காணும். ரைட். இதே இது அந்த சட்டி கறி பிடிக்காமலா?
சரி அந்த எரியாமல் எரியாமல் இருக்கொண்டு இதை நிப்பாட்டிட்டு வச்சது தானே கூட கதையை கேட்டார் புரியாத விட வலிக்கிட்டா கணக்காக இருக்கு இல்லை எரியாமல் இருக்கொண்டு இதை நிப்பாட்டிட்டு வச்சது தான் எண்ணெய் ஊற்றுவான் அதையும் இங்கே ஒரு கரண்டி ஒன்று தான் கைக்கு எண்ணெயை கிண்டு இப்போ என்னன்றதில் அப்புறம் வெங்காயத்தை போட்டு இல்லை என்ன கை சும்மாடாவாது இப்போ அது மட்டும் வெந்நீர் ஏன் ஒவ்வொன்றா தானே போடுவோம் பங்க பார்க்குறீங்களா எண்ணெய் ஓகே ஹீட் ஆகிட்டேன்டா இல்லை கொஞ்சம் சுனங்கணும் இப்போ எண்ணெய் விட்டு அவன் சொல்கிறது சரியான விஷயம் இல்லை தொட்டு பேர் இந்த கையால் ஏன்னு அவன் நீ வந்து தொட்டு பாரு அடி அதுக்கு நீ எண்ணெய் காணாதப்பா கொஞ்சம் விடுங்க அதுதான் நீங்கள் கொஞ்சம் விடுங்க இங்கே சமையல் நேரங்களில் குழப்பாங்க கண்ட வாட்டுக்கு சொல்லி போட்டேன் நேரம் இருந்தாலும் சரி அம்மா வந்து பேரங்க என்ன வரும்னா நல்ல வாசமாக கிடக்குப்பா கோழி இது என்ன வெங்காயம் பம்பா வெங்காயமா மட்டும் சின்னனும் பெருசு ரெண்டும் போட்டு ரெண்டும் கிளந்துல இந்தியாவில் ரசம் போகுது பார்த்து நீங்கள் ரசம் வந்து அந்த உடம்புக்கு வந்துட்டு பல நன்மைகள் தரும் இது வந்து நாங்கள் கேட்காமலே அம்மா எங்களுக்கு சர்ப்ரைஸாக கணக்கை செஞ்சு வச்சிருக்கிறேன் அன்றைக்கு இப்படி என்று தெரிஞ்சுதான் நான் பிறகு ஒரு 3 தோசை சாப்பிட்டு அதை விட்டுட்டு வந்துப்பேன் கவிதாஸ் நல்ல வேணாம் என்ன தெரியும் கவிதாஸ் செஞ்ச விதைக்க கொஞ்சம் இதாக வேறு நான் சாப்பிடணும் வேணும் கட்ட அந்த லட்சத்துக்கிட்டு வா கிஞ்சோட பொறு இங்கே நானே என்ன செம்புதுக்கு அணிக்கிறேன் பொறு என்ன கணக்கான சொல்லிக்க வரணும் வெங்காயம் வந்து கண்டபடி அமர்த்தக்கூடாது நசிஞ்சு போடும் நோமலாக பொன் அணு சொல்லுவாள் பொன் கலருக்கு வரணும் ஆனால் இதுக்கு அப்படி என்றில்லடா அந்த ஒரு மேடை மாதிரி காட்டுவோம் மேடை மாதிரி அந்த எண்ணெயை சுற்றி ஒரு வெங்காயம் கூட வழியில் மிஸ் ஆகக்கூடாது அவ்வளோங்குதா மற்ற வந்து எண்ணெய் கடுவலாக கூடவும் படாது குறையவும் படாது கணக்காக இருந்தால் தான் அந்த பிரியாணிக்குரிய டேஸ்ட் வந்து தரும் இப்போ கொஞ்சம் சமைச்சு பழகினா தான் எல்லாம் சமைச்சு பழகுங்க இப்படியாவது சமைச்சு பழகுங்க என்ன அப்போ என்ன நாங்கள் கல்யாணம் கட்ட மாட்டேன்னு சொல்ல வாரீங்களா இல்லை என்ன மாதிரி உங்களோட கதையின் உள்ள அர்த்தம் என்ன எல்லாத்தையும் வாரவள் வந்து என்ன தான் சமைக்க விடுவாருன்றீங்களோ கல்யாணம் கட்டினாலும் என்ன வாரவள் சமைச்சு தருவாள் நினைக்கிறீங்களோ நடுவு தராட்டி கூட கெட்ட விட இல்லை கூட கதையிலுமாக்களும் அந்த முழுக்க சமையல் செய்யறது இல்லாட்டியால் இந்த முகத்தை பார்த்தா அடுப்பு பக்கம் பிடிச்ச முகமா எனக்கு எல்லாருக்கு விளையாட்டு காலமே 6 மணிக்கு ஒளிம்பி அது இன்றைக்கு சரி இல்லை உங்களோட கல்யாண வாழ்க்கையை பற்றி நான் சொல்றேன் கட்டி வந்த மாதிரி கதைக்கிறீர்கள் அப்ப இப்ப நீங்க தானே சொன்னீங்களே கல்யாணம் கட்டி நான் வாரம் சமைச்சு தருவாரோன்னு கேட்டீங்க அப்போ உங்களோட அனுபவத்தை தானே நீங்கள் பகிர்ந்து கொள்றீங்க அரைவாசி வேலை நீங்கள் செய்யத்தான் வேணும் நம்ம கேம்பட்டி கொடுப்பேன் இப்படி தாளிச்சு கொடுப்பேன் மிச்சமாக செய்வா தானே மிச்சம் செய்து பழகிறது தான் அந்த கடை அது அப்புறம் சிக்கலப்பா அப்புறம் இப்போ என்ன அடுத்தது என்ன ரஜ்ஜி போட புரியலோ இல்லை வெங்காயம் ஆனால் கொஞ்சம் அடுப்பு கீழ்கானா கூட அங்கே குறையா கோயிலுக்கு போகுது அதை நான் பார்த்தா தெரியும் கூடுதல் குறையும் நிற்கிதோ ஒரே டபக்கம் இங்கே இதுதானப்பா கூட்டுற இந்த மனுஷன் கூட்டுறது உங்களுக்கு என்னப்பா தெரியும் ஏதோ இன்றைக்கு நேற்று கேஸ் குக்கரை பார்க்குற மாதிரி இல்லை எங்களோட வீட்டை ஒன்றுக்கு 3 கேஸ் குக்கர்டாக்கா நான் ஒன்றும் பாவிக்கிறேன் ரசத்தையோ இல்லை செக் பண்ணி பார்த்து தான் நிப்பாட்டணும் ரசம் வந்து என்ன குடிச்சு பார்க்கணுமே ஓகே உண்டு படிச்சு தான் சின்ன கரண்டி ஒன்று அப்படி கையில் விட்டு அதால என்ன டேஸ்ட் பண்ணீங்க அது காணும் தானே இதோ கலையை தானே சரி நீ ஆனால் எனக்கு இந்த சமையல் செய்கிற அளவுக்கு பொறுமை இல்லையாப்பா தெரியுமோ இந்த வெங்காயம் வந்து பதங்கிறத பார்த்து நிற்கவே எனக்கு வேர்க்குதுப்பா இது காணுமா ஓ இது காணும் அப்படி அடிக்க சுடுமே இல்லை என்னடா டேஸ்ட் பண்ணி பார்க்குறது இல்லை இந்த நோமரா இது இந்த பழைய காலத்து டேஸ்டிங் முறையம்மா
இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ கணக்கு எடுத்து வந்து சில்வர் கவுட்டு குடிச்சு பார்க்குறதெல்லாம் இப்போ பேசணும். இது வந்து பழைய அது எங்கட அகத்திய சொன்ன முறை. நல்ல ஒரு அகத்தியரை கண்டுபிடிச்சாரு. மேக்னெட் இங்கே வேறு அதுக்கு அது தெரியாது. அடே இது வந்து வீடு சுண்ணாலையில் இருந்தாலும் சிஸ்டம் முழுக்க டென்மார்க்கடா. விலங்கில் எனக்கு விலங்காட்டி கொஞ்சம் பொருள் நான் சமையல் முடியும் கவனமாக பாவிக்க முடியாது. உதாரணமாக இப்போ நாங்கள் எடுத்து இதை கொண்டு வைக்கிறது இல்லைங்க. இது கொஞ்சம் பெருத்து போட்டு நான் சின்ன சாமான் எடுத்து கேட்டேன். இதுவும் நிற்காது ஒருவா இப்படி 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 எரிஞ்சு விட பக்கம் விளங்கிட்டேன் விளங்கிட்டேன். ரைட் பஜ்ஜியை போடுவோம். கணக்கு டைம் சரி சரி. இதுக்கு மேலே அப்படியே வெங்காயத்தை கொஞ்சம் பிரட்டு. நான் மேடையில் காட்டி நான் ஏன்னா காலமாக சீமெந்துக்கு மேடை கட்டி போட்டு வந்தேன். அது வெங்காயத்துக்கு மேடையை கட்டி விட்டேன். பார்த்தீங்களே கீழால இல்லாமல் போச்சப்பா. போ அம்மா வெங்காயம் பண்ண சின்ன வெங்காயம் தான் மணக்குது. அதான் அது வாசனை. 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ அரிசி போட்டேன். அப்படி கணக்குகள் இருக்கு. 2 கிலோ அரிசிக்கு தான் ரெண்டா அந்த கூட கூடிய இல்லை எனக்கு தெரியும் கணக்குகள். உங்களோட கணக்குகள் என்ன மாதிரி நீங்கள் போடுறீங்கன்ற அந்த சரி சரி வச்சியா கிளிப்பு. சரி இப்போ சரி வெங்காயம் சரியோ தண்ணியோட போடணும். கையால் போடட்டே கழுவி நான் கையக்கு அங்கே கண்ணுக்கு ஒன்று அழுவுங்க. ரைட் நீங்கள் எவ்வளோ துப்புரா இருக்குன்னு தெரியும் எனக்கு. ரைட் ஆனால் பேரண்ட்ஸை பார்க்க கிட்டத்தட்ட ப்ரோயிலேட் எடுவேக்குள்ளாம வருது என்ன 6 ஆளுது வெட்டினாலும் கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கலாமே. பிரியாணி கொஞ்சம் பெருசாக போடுறது அதில் பிரியாணியில் பெருசாக போடுறது அது கடை வழியை போடுவாங்களப்பா. ஓகே எங்களுக்கு சின்னதாக வெட்டிக்கலாமே. உங்களோட அங்களுக்கு சொல்லுங்க. இதுக்கு மேலான சொல்லிட்டு என்ன விடக்கூடாது. இவன் அடிக்கடி நாயன்றேன். இப்போ கீழே இருக்கிற வெங்காயம் இல்லாமப்பா பிரட்டுங்க ஃபுல்லாக பிரட்டுங்க பாருங்க. கொஞ்சம் மஞ்சள் தூள் போடணும் பார். பத்த போதும் இல்லை ஒரு பேப்பர் தான் பிடிச்சி பிரட் இருக்குது. நீதான் எனக்கா கவிதா சமையல் செஞ்சுக்க துபாயிலையா? கவிதாசுக்கு தெரியாத வேலையே இல்லை. அவன் எல்லா வேலையும் செய்வான். ஆமாம் அன்றைக்கு தேங்காய் ஒரு ஜந்தண்ணியில் இருந்தானு என்ன கடவுள் என்ன விளையாடலாம் காட்டுறான் அவனா. வரும் போடுவோம். ஏன் அவசரப்படுற வேறு என்ன வாசனை கிடக்கா பசு மணியாக கிடக்கா. ஆனால் பொம்பளையில் இவ்வளோப்பா வேஞ்சொல்லாப்பா தாங்கள் சமைச்சு தாங்களே சாப்பிடுவோங்கடாப்பா. அதுதான் நாங்கள் சாப்பிடுவோம். அது ஒரு பெரிய கொடுமை எரியுமோ. இப்போ உதாரணமாக சமைக்க நாங்கள் நின்று சமைச்சாலே எங்களை பெருசாக சாப்பிட விருப்பம் வேற என்ன. நீங்கள் வெளியால் போகிறீங்களே நான் சமைச்சு கொடுத்தாரு. இல்லை இன்றைக்கு இல்லை இன்றைய நிலைமை வேறு வந்து நான் டெய்லி வளமையான நிலைமையில் சொல்கிறேன். நம்ம இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு தான் போடணும். என்னென்னா அந்த பிரியாணி பவுடருக்குள்ள உப்பு கிடக்க. அதுக்கு உப்பு கிடக்கன்னு தெரியும். கொண்டாங்க வாமுக கொஞ்சம் தான் போட்டுனா என்னென்னா அப்புறம் கூடினா இதை கரைச்சி போங்க கேட்குறானா. அதான் உன்னை மட்டும் அடிக்கடி எல்லாம் கேட்டு நாங்களும் இருக்கோம் தானே போனோம் எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு நீ எல்லா வீடியோலையும். ஆனால் ஒன்றுயாது இது உண்ட எதிர்காலத்தை பழுதாக்க போதா. பொட்டேல் உண்ட பக்கம் பெறவே பயப்பட போகிறாளவே பரவே இல்லையா ஆத்தே. அப்போ கடைசியில் அவன் என்னென்ன முடிக்க போகிறான்டே ஒரு ராமா மாதிரி முடிக்க போகிறான். வரக்கூடாண்ட காண்டியே செஞ்ச மாதிரிக்கு இந்த வதங்கின மாதிரி கலர் ஒன்று வருதா. நீ என்னோட சேர்த்து எடுக்கணும். நான் மெயின் குக்கராக நிற்கிறேன் இல்லை இந்த இடத்துல. குக்கர் இல்லை குக்கா. ஆனால் கை கொஞ்சம் முளையுதா. அதில் வை உங்கள் பக்கத்தில் அதில் வை உங்கள் பக்கத்தில். அதுக்கு விட ஒன்று மறந்து போவேன் நான். குடிக்க போகிறீங்களே தயிர் என்னத்துக்குன்னு சேர்க்குறீங்க நீ ஒரு அறிவுள்ள நீ பிரியாணிக்கு. இதைதான் சொல்கிறா கும் பிரியாணி. டம் இல்லை இது கும் 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 டென்மார்க் கும். என்ன குடிக்க போகிறீங்களா? ஆனால் பேரண்ட்ஸ்ன்றது இப்போ தெரியுதா. இந்த கொஞ்சம் பத்தி கொண்டு வர தான் தெரியுது பேரண்ட்ஸ்ன்ட்டு. துடையெல்லாம் முறுமுறுப்பாக வருது. எனக்கு கையுள்ளப்பா இது என்ன ஆக்கினியா எனக்கு இல்லையா இந்த ரசிக்குதா.
அடுத்து என்னப்பா அடுத்த ஆட்டம் என்ன கொண்டு முழாங்க அவிய விடுவோம் மூடி மூடி அவிய விடுறா பால்கள் ஒன்றும் புரியல இப்போ இதாண்டே இல்லை அது பாருங்க இங்கே இது என்ன சாமான் சொல்ல ஈரல் நினைக்கிறேன் எலும்பும் போட்டுக்கலாப்பா இங்கே எலும்பு போடாதே வச்சு டேஸ்ட் இல்லை தெரியுமா அப்பா என்ன மூடி வேட்டா என்ன ஒன்றும் இல்லை அப்படியே கொஞ்சம் அடுப்பை குறைச்சி விட்டு மூடி விடும் மூடி வேட்டா கையுலை இல்லை மூடி விட்டா கையுலையா இப்போ கையுலை எங்கே ஓட்டாரு என்னத்தான் மூடு இந்த கையில் வச்சு விளத்தாங்க விளத்து மூடி விடணாங்க ஏய் இதான் யாரும் மூடுவானாடா பக்கத்து இடத்துல மூடியாடா நான் மூடுவானுமாப்பா இது நாய்க்கினே கிடக்கு இதால் மூடு அவள் பேப்பராக முடியட்டா இந்த இதுக்கு இதால் பேப்பர் கீழே நண்டுங்கடாக்கா ரைட் இது என்றால மூடுவோம் நம்மள சரி இப்போ வந்து சரி அதை பார்த்தா பத்தி பண்ணா அது சூடாக்கணும்டாக்காண்டி அப்படியே சட்டி எடுத்து என்னண்டா எடுக்க போறியாடா என்ன சீஜி அது ஒன்று வெறிக்கா கணக்கில் நிப்பாட்டிக்கிற அடுப்பு நிப்பாட்டிக்க வெறிக்கா அம்மாவுக்கு என்ன தெரியும் எனக்கு அம்மாவுக்கு ஒன்றும் தெரியா பிரியாணியை பற்றி அம்மாவுக்கே நான் தான் பழகி கொண்டு இருக்கேன் இது ஸ்ரீலங்கா பிரியாணி கேஸ் அடுப்பா ஊதுறாங்க அது காணும் என்ன இந்த இது வந்து ஏதாச்சும் அந்த தண்ணிகள் குடிக்கிறக்கூடிய நேரம் தண்ணி வண்ணி குடிக்கும் ஓ என்ன குடிக்க போறியா சமையல் களைப்ப இல்லை அவங்களுக்கு தெரியும் என்ன குடிக்க போறியா என்ன வேணும் கோலாவோ ஃபண்டாவோ மோரோ எனக்கு அந்த மேங்கோ ஜூஸில் வாங்கோ எனக்கு மற்ற எல்லாம் சுகர் அப்பா என்ன அடை கிடக்க பதுக்கில் கிடக்க பாருங்க இல்லை அது மொடலை பொறுத்தாங்க சில பிரிச்சுக்கு வராது லொக் எங்கட விட்டு எடுத்தாக்க இல்லை லொக்கு இருக்கு ஆனால் லொக் இருந்தால் நல்ல அதுக்கு வீட்டு கதவை பூட்டிட்டு போக வேண்டியா நீங்கள் என் ஃப்ரிட்ஜில் லொக்க பூட்டுவாங்க ஆனால் எங்கட இவனை மாதிரியாக்களை வச்சுருந்தா கட்டாயம் தர போகணும் ஃப்ரிட்ஜுக்கு இங்கே இது எனக்கு மட்டும்தான் காணும் இதை குடிச்சா இங்கேப்பா பிரியாணி சாப்பிடுவேன் அப்போ பொறுப்பு ஒரு மென்ட கிளாஸ் நேரம் சேர்த்தா ஒரு என்னோட இல்லை இல்லை குடி இல்லையாடா டே சாப்பிடலடா அப்புறம் கூட கவிதா சொல்லால் தான் நீங்கள் சொல்லி இருக்கிறா இந்த அப்படிங்கோ ஊற்றுங்க அரவாசி இப்படி நான் ஊற்றுறேன் நான் சின்ன வயசுல ரெஸ்டாரண்ட்லாம் வேலை செஞ்சுக்காவல என்ன போவார் அவன் பறிச்சிருப்பானே கொஞ்சம் ஒரு சந்தேகம் நான் காட்டி போட்டார் இப்போ நான் கொஞ்சம் குடிச்சு போட்டேன் இல்லை குடிச்சு போட்டேன் குடிக்க முந்தி இவ்வளோ அது கிடந்தது இது ஃபுல்லாக இருந்து இதுக்கு ஊற்றினாடாப்பா ஆனால் என்ன ரெண்டு இவ்வளோ அது அரவாசிக்கு மேலே நிற்குது சரியா ஆமா கை மாறி அங்கே பயந்து விடானப்பா இது என்ன பார்க்குறது உண்டு கிட்ட பிராட்டி விடும் சுட்டுடுதாப்பா அப்படி என்னட்டி தாலி எடு அவன் அஞ்சோட இந்த பக்கம் ஓ இது பிடிக்கிறாப்பா என்ன கூடுது நான் கொஞ்சம் தான் விட்டேன் நான் அவிஞ்சு கொண்டு வர அந்த தண்ணீர் அங்கேகளே அது அப்படித்தான் இருக்கு வஜ்ஜின தண்ணீர் அங்கேயோ நல்ல அடிவல கிண்டோணும் சில வழி துணியை தான் கவிதா நான் விட்ட எண்ணெய் குறைவு ஆனால் இப்போ கூடிட்டுது அது எண்ணெயில தண்ணி மற்ற கோழியிலேயும் கொஞ்சம் எண்ணெய் கோழியிலேயும் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது தானே காட்டினியா நீ விளக்கத்தை காட்டினியா இதெல்லாம் சில பேருக்கு விளங்காத கேள்வியில் இப்போ நாங்கள் விளங்கப்படுத்துவோம் அதாவது அந்த கோழியில் இருக்கிற அந்த தண்ணி இறங்கி இருக்கு மற்ற கோழியிலேயும் கொஞ்சம் இந்த எண்ணெய் கொழுப்புகள் இருக்குது அதுதான் அதுகள் இல்லான்றங்க கொஞ்சம் தண்ணி தன்மை வேறு அப்படியும் வேல் போனாங்க கொஞ்சம் ஒர்க் அவுட்டு போகணும் அண்டே கோழி புக்கண்டே பிரியாணி
அந்த சங்கான மெஸ்ஸில் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஏறி இருக்கும் கொழுப்பு. ஆனால் இந்த பேரண்ட்ஸ் இந்த ரஜ்ஜி குணத்தை காட்டு ஒரு ஜம்ப் பண்ணுது இஞ்சி. ஓ ஜம்ப் பண்ணுது. நீங்கள் தானே சொன்னீங்களே இந்த கோழி நல்ல கோழியாண்டு. அது நாங்கள் தின்ற கோழியம்மா, இது என்ன மாதிரி தெரியலே. ஏன் அதுவும் வித்தியாசமே கோழி. ஓ இப்போ பின்ன ஒரே கோழி என்ன எடுத்துன்ற இல்லை, இது வித்தியாசம், இது வேறு கோழி தானேம்மா. நான் சொல்கிறது இது அந்த பிறந்த நாளில் கண்ணா. சின்ன கிளாஸ் படிமுறையே ஒவ்வொன்றா காட்டணும் வேண்டாம். எங்கட சமையலை பார்க்குறதுக்கான ஆக்கள் கூட அம்மா பார்த்து செய்கிற இந்த விளக்கத்தை கொடுக்கவோ தெரிஞ்சது அவனுக்கு பொருவாருங்க கேட்டு கொடுப்போம். இது அடுத்த என்ன வேணும்? கொஞ்சம் அவியட்டும் பொருங்க, கொஞ்சம் அவியட்டுமே. அவிய திருப்பி மூடி விட்டோம், மூடி போட்டு தானே மூடி விடுங்க. கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாவது அவியட்டு. வெங்காயம் மண்டே காணிலே அதெல்லாம் கோழியோட சேர்ந்து கோழியோட என்னன்றா வெங்காயம் சேரு என்ன புது நாள் கொஞ்சம் மூடி விட்டு மூடி விடுங்க இருக்கு. சரி. அவசரமாக சுவிஸில் எந்த ஒரு கோல் வந்தால் போல் ஒரு 10 நிமிஷம் மினக்கட்டு போனால் அதுக்கிடையே நீங்கள் எந்த அனுமதியெல்லாம் திறந்து போட்டியலாம். இப்படியான வேலை இது என்ன வெண்ணெய் இது? இப்போ உங்களுக்கு 1008 கோல் வேறு உங்களை பார்த்துக்கொண்டு நாங்கள் இருந்தால் எங்களோட சமையல் எப்போ முடியாது. ஏன் இது உங்களுக்கு சமைக்கிறீர்கள், இது எங்களுக்கு தான் சமைக்கிறீர்கள். பிழைச்சாலும் நாங்கள் தின்னுவோம். தக்காளி படத்தை போடுவோம். சரியே சும்மா அப்படியே போடுறாங்க, அப்படியே போடுறோம். மோம்பளியை பறந்தா சிக்கன் ரைட் நல்ல வடியாட பார்த்தீங்க. தக்காளி பழம் என்ன நசிய போதே இப்போ ஆக்கினி ஐயோ. அது நசியணும், நசியணும். அது அவிஞ்சு நல்லா மசஞ்சு அந்த புளியை வந்து இந்த கோழியோட சேரணும். அப்படியே எவ்வளவு தக்காளி பழம் போட்டீங்க? 5 சின்ன பழம் போட்டேன். 5 சின்ன பழம் வண்டைக்கு எவ்வளோ ஒரு 200 கிராம் 300 கிராம் பெருமே. 200 கிராம். என்ன சாம கான் தக்காளி பழம் காணும். அப்போ ஆள் தானே தக்காளி பழம் பட்டினாலா? இல்லை ஆளுக்கான சாமான் காலை பட்டி தந்த ஒரு ஆளை செய்கிறேன்டா அன்றைக்கு கஷ்டம் கஷ்டம். உண்மை உண்மை உண்மை. ஆளுக்கான வேலையை செய்து தந்தது காலமே. மற்ற அந்த நண்டுகள் உடைக்கிறதுக்கு கிடக்க சுட்டியல்கள் அது மெலிசு தானே. அந்த ஞாபகம் இருக்கே போன முறை எங்க ட்ரிங்கோல உடைச்சு வச்சு திட்டோம் கத்தியால. அது என்ன நண்டப்பா? அது மெட்ட நண்டு. அது நினைக்கிறா அது குரக்கன் நண்டு. அது பெரிய நண்டு. அதுக்கு சுட்டி எல்லாம் வேணும். புது கோதுமை நண்டு இதாண்டே ஆனால் நல்ல நண்டு. இந்த நண்டு எது இது என் பிடிச்சி பார்த்தீங்களே கழுவைக்க தெரியும் தானே. அப்போ தண்ணி வெட்டி மூட வேண்டாமா? தண்ணி வெத்தாது. அப்போ கொஞ்சம் தள்ளி ஊற்றுவோம் கூட வந்த அள்ளி ஊற்றுறத தெளித்து வச்சுட்டு தேவைப்பட்டு அப்புறம் விடலாம். சரி இது அவ்வளோத்துல கூட வராமா? அதுதான் இதெல்லாம் நான் முழு சத்தம் கிடக்காம. இனி தக்காளி பழம் நசிய தக்காளி பழத்தாலே கொஞ்சம் தண்ணி வேணும். தயிரும் போடணும். தயிரும் போடணுமே. தயிரும் போட என்ன தயிர் கறிக்கு போடுறதோ? தயிர் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கூட்டு அவனுக்கு சொல்லலாம் போடுவோம். அப்புறம் அவன் தின்ன மாட்டான். உண்மையா உங்கள் நல்லம் தானே. தயிர் சாப்பிடலையே. தயிர் சாப்பிடலையே. இங்கே தயிரை கணக்கை போட்டு விட்றாங்க. அப்புறம் அவன் அது சாப்பிட மாட்டானப்பா. என்ன விட்டாலும் சரியா எங்க அங்கிட்ட சத்தத்தை எங்க அங்கே மோளுக்கு ஏதோ வீடியோ ஆடி கண்டிக்கிறார். எப்போ அந்த கரண்டி கொண்டு வச்சேன். உங்களோட பிள்ளையிலேயும் இருக்கா கூட்டிக்கண்டு வாங்குவோனப்பா நாட்டுக்கு. அதில் எத்தனை நாளைக்கு தான் வீடியோ காலில் காட்ட போறீர்கள்? வருகுதல் இல்லையே. வருகுதல் இல்லையே. சொல்ல வரிவினம் வருதலை வரிவினமா. நாங்கள் ஒரு பக்கம் தண்ணி எடுத்து போட்டு தக்காளி பழம் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீந்த விடுவோம். பழம் தக்காளி பழம் போய் ஏன் சொன்னுங்க தண்ணி ஊறுது. அந்த கோழியை நான் 2-3 தரம் கழுவினான். சரியா? அப்போ கோழியில இருந்த தண்ணி கழுவின தண்ணி. நீங்கள் வந்து கோழி போடையக்கே நான் சொன்னேன் இல்லை தண்ணி வருது. ஒரு பின்னரை இருந்திருந்தா படித்து போட்டு அது படித்து தான் நான் புளிஞ்சு தான் போட்டேன். நான் அப்படி தண்ணி விடு. இந்த கோழியில் தண்ணி நிற்குதோ? இந்த கோழியில் தண்ணி நிற்குது போல விட. ஒட்டு பக்கத்தாலே தம்பி கொள்ளாப்பா பாவண்டா பசி. இந்த பொடியன் கேடா போதும்.
பெப்சி குடிச்சாலும் சரி ஜூஸ் குடிச்சாலும் சரி ஒரு ஒன் டே கப் எடுத்தாலும் போட்டோம். மற்றது 2024 இந்த பெரிய ஜோக்கனுண்டா இந்த பொடியன் கிடப்போதா நீ கெடுறக்கு என்ன நடக்கு ஐயோ ஐயோ இப்போ முடியாது பொருள் என்ன இப்போ முக்கியமான கட்டம் போய்க்கோ கதை கொடுக்காங்க எனக்கு அப்புறம் குழப்பி போடுமே எல்லாம் கட்டம் பொறுத்த கட்டம் போய் கொண்டிருக்கு அடிவாட்டு கட்டம் போய் கொண்டிருக்கு இந்த பாடிக்கிற கொஞ்சம் தண்ணி அழுங்க அல்லட்டு என் குடிக்க புரியல உங்களை ஊற்றி தரலாம் சாப்பிடிக்கல என்ன நாளைக்கு போகிற இடத்துல கடைக்கு கொடுக்கணும் போய் பழக்கி விடுறாங்க அப்படிதான் நிற்கிறோம். சமையல் கிளாஸுக்கு வரையில சொல்லி கொடுக்கணும் நான் இவைக்கு என்ன எல்லாத்தையும் எடுத்தா என்ன முடிவு சரி விடுங்க 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 கொஞ்சம் தயிரையும் போடுங்க நாங்கள் 3 பேர் 4 2 தயிரை போடுங்க எடுத்து போனா வீடியோ இருக்கு. 4 கரண்டியில் என்ன முழுசா அப்படி இப்படி போடுவா இப்படி நாள் போடுவா சரியாம்மா நான் அப்புறம் கதைக்கு ஓகே ஓகே பாய் இது என்ன விளக்கம் இப்படி தயிர் வர நான் அண்டே தான் பார்க்குறேன் கரைக்கு ஐயோ சமையல்கிட்ட விசித்திரம் தெரியுது பார்த்தீங்களா சிக்கன் கறிக்கெல்லாம் நம்மள விடுறது நம்ம வெளிநாட்டு ஏன் காணாதோ காணும் காணும் இது இப்போ இங்கே உண்டாண்ணா தயிர் சுடுதண்ணி விட்டு வா என்ன இன்னைக்கு ஒரு ஃபுட்டே இங்கே தயிர் அதான் தயிர் போட்டாச்சா அதான் சரி நீ என்னத்தை போட சரி அடிக்கிறாங்க தயிர் போட்டாச்சு என்ன இல்லை இந்த சிவத்த துணி காயுதப்பா மெட்டது ஆமாம் கொழுப்பு கும்புமா இந்த சிவத்த துணி காயுது இல்லை காண சோத்த துணி வேணா பிடிக்கிற ஒரு துணி உள்ள கையில் கிடக்கல இல்லையோ இல்லை இஞ்சிர டைம் மணக்காது என்னண்ணா சீச்சி மணக்காது அதோட அவனை தனி தயிராக தந்தா மணக்கும் இதுக்கு கரைக்க போட்டா போல மணக்காது டைம் ஆகுமே ரஜ்ஜி எவ்வளோ வேணீங்கம்மா 2 கிலோ 1 கிலோ ஆ ம் 2 கிலோ ரஜ்ஜி அந்த 3 கிலோவிலே ஒரு கால் எடுத்து வச்சுட்டு பிச்சை என்னடா அது பெரியது ஓ இதை பார்க்க கிட்டத்தட்ட என்ன மாதிரி வருதுண்டா இப்படி வரக்கூடாது ஏ இப்படி வரக்கூடாது தண்ணி இவ்வளோ வரக்கூடாது வேந்தா சோறு வந்து இது அந்த பதமாக வராது நல்லா அவியட்டும் முருங்க சீச்சி மூடி விட்டா சிக்க மூடக்கூடாது மூடினா தண்ணி கூடிடும் மூடினா தண்ணி கூடிடும் இருந்தாலும் இது எங்கேயோ ஊற்றெடுத்த மாதிரி வருதேப்பா தண்ணி இவ்வளோ இறைச்சா போலையும் ஆனால் அவ்வளோ பவுடரும் போட இழுத்துடும் ம் அவ்வளோ பவுடரும் போட இழுத்து அப்போ கொண்டா பவுடரை போடுவோம் எல்லாத்தையும் இப்போ சீமெந்து ஓட்டுவோம் ஜாயிட்டு இழுக்கட்டும் ஆ இந்த அடங்க போடட்டே ஓ பவுடர் குடிக்க நேரம் தான் இது என்ன அவ்வளோத்தையும் போட்டிக்கலாம் ஒரு பேக்கெட் ஆகுது ஒரு பேக்கெட்டுக்கு 2 பேக்கெட் கிடையாது 2 பேக்கெட் போடணுமோ 4 பேக்கெட் போடுவோம் 4 பேக்கெட் போடணுமோ அப்போ போடுமாடா அப்போ தண்ணி இப்போ தண்ணி போனால் இதில் எடுத்து விட்றேன் அதுக்கு தான் தூக்கி வச்சேன் நான் ஏன் இதில் எடுத்துடுவாங்க சிங்கிளாக எடுத்துடுவோம் கொஞ்சத்தை அது சேஸ் கட்டு போக முடியாது சரி எந்த கடவுள் 4 பவுடர் போடுறா சரி இது என்ன அந்த பவுடருக்குள்ளே வருது அப்படி எல்லாமே இருந்து இதான் அந்த கருவேப்பிலை மாதிரியா கருவேல ரம்பையிலையாரு ரொம்ப இல்லையா இல்லை அந்த சும்மா அந்த உதாரணம் சொன்னா இனி வத்தி போடுமாப்பா இது இவ்வளோ மாமாய கிடக்கு அப்புறம் நல்லா மத்தணும் நல்லா வத்தணும் அதை பத்து புட்டுக்கு மாவு குழைக்கிற மாதிரி உட்காந்து மணக்கு என்ன ஏய் கடைசியாக முடியக்க பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு அடுவே கெடுத்து தரேண்ணா ஆளை கொஞ்சம் வெளியில் அனுப்புங்க சிக்கல் பிறகு அதானே இப்போ நான் உங்களே சொன்னேன் உங்களை நான் தான் காட்டுறேன் நீ உங்களுக்கு ஆக நக்கடா பாந்தால வரைக்கேண்டா பொறுமையோட காட்டுறீர்கள் இப்போண்டா இப்படி காட்டுறீர்கள் சிஸ் சொல்ல வேண்டியெல்லாம் சொல்லு. ஆனால் இந்த முறை நீங்கள் வந்த லீவு காணாது 4 கிழமை காணாது நிற்கிறனாக்கள்லேயே உங்களுக்கு நேரம் இல்லை இங்கே கதை பிள்ளாச்சு போச்சு இங்கே மனசுக்கு கிடக்கிறதெல்லாம் வருது கொஞ்சம் மொழியிலையா நேற்று ஒரு டெலிஃபோனும் இல்லை ஒரு மெசேஜும் இல்லை எங்கே போனீங்க நேற்று எப்போ நேற்று எங்கே போனீங்க நேற்றம்மா நேற்று எத்தனை மணி மட்டும் நேற்று 2 மணி மட்டும் எத்தனை கிலோ விட்டு வெளியேறா நேற்று 3 மணிக்கு விட்டு நாங்கள் அது அப்புறம் எங்கே போனாங்க அங்கே இங்கே கீரிமலையே போனாங்க இப்போ ஒரு 2 அங்கே எடுத்தாங்களே அப்போ நேற்று 3 வீட்டாண்ட காரணம் என்ன
அதுதான் நான் இப்போ உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வருவோம் தானே. நீங்கள் உங்களையும் குழப்பக்கூடாதுல்ல. நீங்கள் வந்தளவில் நீங்கள் பார்க்கணும் இல்லை. நாங்கள் கூப்பிட்டா நீங்கள் வருவோம்னா நாங்கள் கூப்பிட்டேன் 11 மணிக்கு வாங்க 12:30க்கு வாரீங்க. இல்லை அது 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 நோமல் தானே. இப்போ நீங்கள் கூப்பிடுங்க நாங்கள் கொஞ்சம் சுணங்கி வாரது நோமல். நாங்கள் எல்லாத்தையும் செய்து வச்சுட்டு இது எப்போ வெளியோண்டு பார்த்து கொண்டு இருக்கணும். அதுக்கான தான் நான் இப்போ கொஞ்சம் நேரம் உங்களுக்கு தந்தானே. என்ன வேற முந்தி ஏன்னா அதை பழகணும் நீங்கள். ஏன்னா வயது போக நேரத்துக்கு சாப்பாடுகள் வராது. அதெல்லாம் பழகணும் நீங்கள். சுணங்கி சாப்பிட பழகணும். இப்பான்னு பார்க்க மணியாக எவ்வளோ தூரம் பத்துமோ அவ்வளோ அதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பத்தணும் இது அப்போ இதுக்கு தூள் போடுறது இல்லையே. இப்போ என்ன போட்டு எதுக்குல அது பிரியாணி போடுறது இல்லை. அதுக்கெல்லாம் தூள் இடாக்கு அவிஞ்ச வேற எப்படி வருது. அதான் இல்லை இது இல்லை இது பார்க்க சிவப்பாக கிடையாது. அதான் கேட்டு நான் தூள் போடுறேன் இல்லை. நான் அதுதான் இதுக்கு தூள் தூள் இல்லை. அம்மா அது கடைசியாக மேலே ஆகுறது. நீ வெங்காயம் போட்டு வர கேட்டியா இங்கே ஓ தெரியுந்தா அப்புறம் இது போடலாமே இப்போ இருக்குல்ல. வெங்காயம் தான் ஆரம்பத்தில் போட்டது எண்ணெய்க்குள்ள. நீ கொஞ்சமா போட்டுருக்க. என்ன நீ போட்டதே நீங்கள் வெங்காயம் வீடியோ ஆதாரம் கிடக்கு என்னட்டா அது ஒன்றும் செய்ய மணிங்க இது ஒரு மாடல். அது அவிஞ்சிடும். இங்கே கொண்டு வந்து காட்டு மாடல் இங்கே அது அவிஞ்சிடும். அது என்ன சொல்லு நான் அதுக்கு காட்டுறதுக்காக அதில் கொஞ்சம் கொண்டே வச்சேன் நான். சரி வச்சுட்டு மறந்துட்டேன் நான். போட்டா இனிக்க மாட்டேன் சில விட போட்டா இனிக்க மாட்டேன். இவ்வளோ போடத்தான் நீங்கள் அப்போ புரிய என்னல அவ்வளோ சொல்லுங்க. ஐயோ கருவேப்பிலை தான் போடுறீல ரொம்ப மல்லியில் போட போகிறேன். கொஞ்சம் போடலாம் கருவேப்பிலை பதிவு தான் வச்சுக்கிட்டங்க. கொத்தமல்லி கடைசியில் சோறு போட்டு பிரட்டை கருவேப்பிலை கொண்டு வந்து காட்டுறா. கரையிட்ட வடிவாக கொண்டு வந்து காட்டுறாடி. கருவேப்பிலை வந்து போடுறது வந்து வாசத்துக்காண்டி மற்றது உடம்புக்கு நல்லம் வந்து. ஆனால் அந்த உடம்புக்கு உண்மையிலே கருவேப்பிலை வந்து பச்சையாக சாப்பிடலாம். அப்படி உடம்பு தெரியுமே. கொலஸ்ட்ராலுக்கு நல்லம், முடிக்கு நல்லம், எல்லாத்துக்கும் நல்லம் கருவேப்பிலை பச்சையாக சாப்பிட்றது. கருவேப்பிலை சம்பல் அரைச்சி சாப்பிட்றது தனியாக. பாத்தியா தண்ணி கணக்காக வந்துருக்குது. கொஞ்சம் விட வேண்டி தான் வரும். விட வேண்டி வந்தால் இதை திருப்பி விட்டு அவைக்க விட வேண்டிய. உங்களோட வீட்டை வந்து நில்லு கொண்டாலும் நீங்கள் சொல்கிறீங்க உங்களோட வீடு வசதியானாண்டு. அப்போ பிரேன் எங்களில் அப்படிலாம் சொல்கிறீங்க. என்ன 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 நாங்கள் இல்லை அவன் எங்களை மாட்டிடுறா. என்னென்னு மாட்டிடுறான்டா. தாங்கள் வந்து நிற்கிற நேரத்தில் உங்களுக்கு நேரம் இல்லாம கிடக்குன்னு சொல்கிறா. அப்போ நாங்கள் உண்மையே சொல்ல தாங்க எங்களுக்கு இரவில் நேரம் இருக்குது. வந்து நில்லு கொண்டா நாங்கள் எங்கே படுக்கிறது பாயிலே படுக்கிறது என்ன படுக்கணும்னு நிற்கிறீங்க. அப்போ நான் என்ன இது இந்த ஆக்களுக்கு போட்டு கொடுக்காது இதல்ல. அதை போட்டு கொடுக்குற உண்மை போன முறை சாமான எல்லாம் கொண்டு வந்துட்டு ஓடையிலையே. ஓடையிலே அண்ணா சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு நேரம் இல்லைன்னா என்ன ஏசி ரூமுக்கு எல்லாம் வந்து படுக்கல வேற உண்மானே. இதுக்கேக்குள்ள கஷ்டப்படையக்குள்ள வராமல் அப்புறம் நல்லா இருக்கே வர்றது. இப்போ கொஞ்சம் பத்தி தானே பத்தி கணக்காக வந்துட்டேன். தூள் அவியணும். இந்த பிரட்டி கொண்டே இருக்கணும் இல்லை தானே. அடி பிடிக்கும் விரட்டு தான் வேணும். உடனே விரட்டாலும் 2 செகண்டுக்கு. ஆனால் இது அந்த குருமா மாதிரி வருதுடா கிட்டத்தட்ட குருமா மாதிரி. நீங்கள் பிஸியாக நாங்கள் உங்களையெல்லாம் நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அடிக்க. எங்கள்ட பிஸியண்டேக்குள்ளே அந்த பிஸியில் நீங்களும் ஒன்று தானேம்மா எல்லாத்தையும் சேர்த்து தான் நாங்கள் பிஸியண்டு உள்ளடக்கிறோம். அப்போ நீங்கள் கூப்பிட்டா நாங்கள் வருவோம் தானே. கூடாதுன்னு தான் நான் நேற்று நாங்கள் கொஞ்சம் ஷாப்பிங் கொஞ்சம் செஞ்சாங்க பகல். எனக்கு தெரியுமாப்பா நீங்கள் பிஸியண்டு அப்புறம் சும்மா எங்களை ஆட்டாங்க இருங்க பையா. நீங்கள் ஏது கொண்டு வழிப்பாங்க அங்கே போகணும் இங்கே போகணும் கொள்ளா வராமலா வருவேன் நாங்கள் இல்லை தானே குறையன். மெசேஜ்கள் குட் மார்னிங்கள் குட் நைட்டுகள் போட்டால் மேலால் பார்த்து போட்டு நைஸாக பார்க்க விடுவோம். அது அடுத்தது வச்சுன்னு மறுபடி நீங்கள் எமர்ஜென்சியாக போட்டால் இங்கே இந்த ரசம் வந்து சுட சுட தான் குடிக்கும். நீங்கள் இப்போ லைட்டாக அப்புறம் சுட வைக்கிறதா இந்த நண்டு கறியும் சூடாக்கணும். நண்டு எப்போ ஆச்சுண்ணது என்ன வாசமாகப்பா முன்னாள். ஆமாம் முன்னாண்டைக்கு சுட வைக்க தான் பண்ணும். நேற்றுக்கு முதல் அதான் நேற்றுக்கு முதல் தான் முன்னாள் எனக்கு தெரியும் சுட வைக்க தான் பண்ணும். அப்படின்டா நான் கிள்ளி வைக்காமல் சட்டியோட வச்சேன்னா 2 ஆறுனது கொடுக்கக்கூடாது அவங்களுக்கு. கொழுப்பு பாருங்க கொழுப்பு கவையில் நானே பாடி சொன்னேன் நீ அப்படி நான் சீரியஸாக எடுத்துட்டேனே. எது
இப்போ வந்து நிற்க மாட்டோம்னு சொல்லி சொன்னது. அது என்ன பாடி உமா நான் போன ஒரு சாமானம் கொண்டு வந்துட்டு லோடினு காருக்கு இங்கே 8 மணி மட்டும் நின்று காய்ச்சிட்டு நான் இனி என்ன படுக்கிறானே. அப்போ நான் என்ன கேட்டேன் படங்கு உன் வீட்டை வந்து அப்போ இனி என்னத்தை நிறுத்த சொல்கிறானே அந்த வீடியோ எடிட் பண்ணணும். அது பிறகு உங்களுக்கு என்னப்பா அந்த கதையில ஆக்கள் இருக்குதானே, அம்மா இருக்கிறா நீங்க காய்ச்சி கொண்டு வரலாம், சாந்தினி இருக்கிறா, அனு இருக்கிறா, டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். நேரம்ண்டா அந்த நேரத்துக்கு நாங்கள் செய்கிற வேலையை செய்வோம். இங்கே சமாளிக்க மாட்டீங்க நீங்கள் எங்களை மாதிரி ஒத்துக்கொள்ளுங்க. உண்மையில் நல்ல கட்டில்கள் ஹோமா டாய்லெட்டுகள் ஏசிஎல் வேணுமெண்டா ஒத்துக்கொள்ளுங்க. சரி அப்போ ஒதுக்காகவே இன்றைக்கு நான் வந்து அங்கே நிற்கிறேன். சரி அங்கே இனி நிற்கிறா இனி நிற்கிறேன் இனி நிற்கிறா இன்றைக்கு நான் வேறு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணி போட்டால் இன்றைக்கு வரையில கவிதாசை கேளுங்க. அன்றைக்கு அவன் அந்த தென்னை மரத்தில் இளநீ பிடிக்கணும் இல்லை அதால் கல் குடிக்க கொண்டாது போகிறான் அன்றைக்கு அவன் கேளுங்க இல்லையோ அமௌண்டு. ஆமா கேளுங்க. அதுதான் எனக்கு தெரியும் தானே தெரியும் தானே. இங்க ஆமா இப்ப குடிக்கிறது பிள்ளை ஆனா கல்லு புல இல்லம்மா. கல்லு உங்களுக்கு தெரியுமா? இப்ப அவன் குடிக்க போறோம்னு சொன்னவன். ஓ என்ன சொன்னா இந்த கரையில கொஞ்சம் கிள்ளி கொண்டு அவன் வந்த நேரத்துக்கு விளத்தவே இல்லை. அதுல நான் பார்த்துக்கிட்டே நிக்கிறேன். சரியம்மா இப்ப எல்லாம் வந்து உங்களுக்கு விளங்குற மாதிரி சொல்லலாரு. அவன் என்ன சொன்னா அவங்க கரையில கொஞ்சம் கிள்ளி வைங்க. நீங்க எப்படி போடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீ கேமரா பண்ணிட்டு போடு சனம் பார்க்கட்டும் கண்ணில் பார்க்கட்டும் கண்ணை கொஞ்சம் பாருங்க. அப்படி பார்க்கக்கூடாது அப்படி பார்க்கக்கூடாது. இங்கே எல்லாம் நான் செஞ்சுருவேன் கடைசியில் வந்து அது என்ன நான் என்ன நான் பிள்ளை விட்ட மாதிரி ஒன்று ஏன் நீ தேவையில்லை புடகம் பத்துதான் இல்லை. ஆனால் அது என்ன மஞ்சு வாங்க தென்னையிலேருந்து இளநீயும் பெறுது கல்லும் பெறுது. இளநீயை குடிச்சா நல்லா பண்ணுறீங்க, கல்லை குடிச்சா குற்றம் பண்ணுறீங்க. குற்றம் பண்ணுறது அதைத்தானே இப்போ நான் சொல்கிறேன். எது இருந்தாலும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்கள் அப்போ இதே வா எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் பண்ணுறேன். தென்னங்கல் தென்னங்கல் அங்கே தானே நிற்கிறேன். அதே சொல்ல இப்போ இந்த கதை வருது வீடியோ எடுத்து நிற்கிறீங்களோ அதில் சமாளிக்கிற காணி இவங்க நின்றுட்டாங்களேண்டா பாப்போம் பிறகு அடுத்த கதை அம்மா சுண்டதாண்டா. போன முறை வந்து நிற்க சொல்ல போமான்னு சொல்லி போட்டு 8 மணியோட பாஞ்ச நீங்கள் இல்லவாம். இப்போ சொன்னால் இந்த வசதி இல்லாத வீட்டில் சுட்ட உள்ளாரும் மாறாதே நாவினால் சுட்ட வடுவண்டு திருவள்ளுவர் சசி யார் ஔவையார் ஔவையார் சும்மா சொன்னவர். அவ்வியாரையும் அகத்தியாரையும் எங்கேயோ பிடிச்சு கொண்டு வந்துட்டாரு. எங்க பிடிச்சது இல்லை இல்லை நான் படிச்சேப்பா நான் படிச்சேப்பா இப்போ இப்போ அடுத்தது என்ன ஒன்று இப்போ அடுத்த பாருங்க நல்லா அவிஞ்சு வத்தட்டுமா அது இன்ஜுரி எப்போ விடுங்க இந்த பவுடர் இருக்குல்ல செஞ்சு அதுக்குள்ளேயெல்லாம் சேர்த்து வந்திருக்கு. நாங்கள் கொஞ்சம் கூட போட்டோம்னா கேட்கும் சாப்பாடு. அந்த அப்போ அந்த பவுடர்கிட்ட பேக்கெட்டு தான் அதில் கிட கொண்டு வா இன்க்ரீடியன்ஸில் இஞ்சி இருக்காண்டு வா பேக்கெட்டை கொண்டு எரிஞ்சு விடு ஆள் கடன் நீ அந்த என்னத்தை காட்டினா அஞ்சிருந்தான் உடுக்கு வந்து சளைக்கிறாள் இல்லை வடிவேலு சொன்ன மாதிரி முதுகளுக்கு வந்து சளைக்கிறாள் இல்லை. அதுதான் வடிவா காட்டு மணக்கரையில் தெரியல இஞ்சி கிடக்கண்டு காலிக்கன் ஜிஞ்சர் எங்க உள்ளி மிஞ்சிமண்டு அப்போ இங்கிலீஷ்ல இருந்தா வேற தமிழ்ல இருந்தா வேறையோ இல்ல நீங்க இதுல உள்ளி மிஞ்சிம கிடக்கணும். அதான்க்கா இப்ப பாத்தீங்க இல்ல எங்க என்ன காலிக்கு ஜிஞ்சர்னா இஞ்சி உள்ளிமே அது கூட கதை இல்லடா அது ரம்பையும் கருவேப்பமலையுமா. உங்கள்கிட்ட பாடம் படிக்க வரணும். என்ன சொல்லுங்க என்னதுக்கு மிஞ்சி கொஞ்சம் கூட்டிட்டுனா கயறிஞ்சு சாப்பாடு. ஆனால் மற்றது கேரட்டு மங்கள் கேரட்டும் பீட்ரூட் ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் ஒரு சின்ன இஞ்சி 3 டைம் பட்டி போட்டு ஜூஸ் அடித்து மார்னிங்கில் குடிச்சோன்னா சூப்பர். ரத்தத்துக்கு நல்லம் கொலஸ்ட்ராலுக்கு நல்லம் எல்லாத்துக்கும் நல்லம். உங்களோட வயதுகள் போகிற டைமில் அந்த கிழங்குகள் எல்லாம் புதுப்பிக்கப்படும்.
இப்போ இல்லாங்க டென்மார்க்கு போனால் அப்புறம் அடிச்சு கொடுங்க நீங்கள் நான் சொல்கிறேன் என்னத்தை தான் செஞ்சு கொடுக்குறீங்க மாதுளம்பழம் ஜூஸ் அடிச்சு கொடுத்தீங்க அந்த ஆளுக்கு என் கையால் இல்லையா ஆ கையால் அத்தே கையால் இல்லையா பார்த்தீங்களா இது அந்த நிலைமை எங்களுக்கு யாரை படிச்சு தர இப்போ தானே சொன்னேன் பொம்பளைகள் வாவன் சமைச்சு தர அதுகளே சமைச்சு அதுகளே சாப்பிட மாட்டேன் இதுக்குள்ள வர இன்னும் ஒரு தொழிலண்டா என்னண்டு செய்கிறேன் இந்த மாதிரி கிடையா கொடுத்து வச்சுக்கோ நீங்கள் என்னது கண்டிக்கல அப்படி யாரு நான் சொல்லல உலகமே அதுதான் சொல்லுது அந்த ஆள் தான் உள்ள நாட்டு கேவலமா இல்லை இல்லை அது இல்லை 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 உள்ள நாட்டு எல்லாம் செய்யுது அந்த ஆள் வெத்தில வாக்கு போடுது எல்லாம் செய்யுது இருந்தாலும் அந்த ஆளை தான் போத்துது சனம் அதுக்காண்டி உங்களை பிள்ளை சொல்லி இல்லையாப்பா அந்த ஆளை என்ன சொல்கிறேன் நான் வந்து அந்த ஆள் ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லுது என்ன உலகம் உலகம் சொல்லுது 100 வண்டிகள் 100 வண்டிகளுக்கு கட்டணும் நீ எது அப்படியே வத்த விடுறதா அப்படியே வத்த விட்டுட்டு சோறு போட்டு பிரட்டணும் எங்கேப்பா அந்த மாதிரி ஆப்பங்காம்பு அந்த பெருசு இதுதான் வந்து துணியை தான் அடிக்காத கிண்டோணும் இல்லை ஆகுதான் எரியுதா அடியில் அப்புறம் சிக்கலா போடுவோம் ஏய் நான் அடியில் எரியுத கொண்டு காட்டுறான் கிட்ட கொண்டு கொண்டுடாங்க எரியுது போடுவோம் எங்கடா சோத்து சட்டி இல்லை சோத்து இதுக்கு எவ்வளோ போயிடா அதில் எங்களுக்கு இல்லை இதை கொண்டு வாங்க பாப்பா சட்டியை தூக்கி அடுப்ப குறை குறைச்சி இந்த பார் அந்த எண்ணெய் எப்படி வந்துருக்குண்டு மதியல் மாதம் உண்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடு அவ கிண்டட்டும் நீ போடு இங்கே பார் இந்த அப்படியே தந்துட்டு இவ்வளோ சோறுமம்மா இதுக்கு போட இந்த சட்டி காணுமா இவ்வளோ விட்டு இன்னும் போடணும் என்ன இதை அப்படி எப்படி எப்படி போடுவார் அம்மா